ரஹீம் அண்ணன் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்தான். பின்னர் திருமண நாளும் வந்தது. திருமண நாள் அன்றுதான் நான் ஆன்வருக்கு பார்த்த பெண்ணை கண்டேன். அவள் பெயர் சஹானா. என்னோட வயதுதான் இருக்கும் அவளுக்கும். அவளை பத்தி சொல்லணும் என்றால், நிலா போன்ற வெண்மை முகம், மீன் போன்ற கண்கள், உயரத்திற்கு ஏற்ற உடல், நல்ல வளைவு நெளிவான உடலமைப்பு, பார்க்க செதுக்கிய தேவதை போல் இருந்தாள். அப்பப்பா, அதை காண 2 கண்கள் போதாது. அவள் அவ்வளோ அழகாக இருந்தாள். அதிலும் மணப்பெண் என்பதால் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தாள். நான் அவள் மணப்பெண் என்பதை மறந்து அவளையே பார்த்திட்டு இருந்தேன். அவளைக் கண்டவுடன் எனக்கு அவளில் ஒரு ஆசை வந்தது. ஒரு நாள் இவளுடன் எப்படியாவது விளையாட வேண்டும் என்று தோணியது. பின் திருமணமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நான் அன்று முழுக்க அவளையே பார்த்துட்டு இருந்தேன். இவள் எப்படியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில தான் இருக்க போறாள, நம்ம எப்போ வேணும்னாலும் இவளை சைடு அடிக்கலாம் என்று உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி இருந்தது. அதுபோல அவள் ரஹீம் அண்ணனை திருமணம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு ரஹீமை பார்க்கச் செல்வது போல சென்றேன். ரஹீம், அண்ணி, இதுதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராஜா. நாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ். இந்த வீடும் அவன் வீடு மாதிரிதான் அண்ணி என்று சொல்லி என்னை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அவளும், அப்படியா, சரி உட்காருங்க என்றாள். டீயா காஃபியா என்றாள். அந்த நொடிதான் என் தேவதை சஹானாவின் குரலை நான் கேட்டேன். எப்பா, என்ன ஒரு குரல் அது? அந்த குரலில் நான் கிறங்கிப் போனேன். நான் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்துட்டு இருந்தேன். அவள், ஹலோ, என்னாச்சி, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க என்றாள். நான் சுயநினைவுக்கு வந்து, இல்ல சாரி, நான் வேற ஏதோ யோசனையில் இருந்துட்டேன், எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுங்க என்றேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு டீ போட போனா. அவள் செல்லும்போது அவளது அழகை அந்நேரத்தில் கண்டேன். அது அவ்வளோ அழகா இருந்தது. பின்னர் டீ குடிச்சிட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன். அன்று இருந்து அவளை ஒவ்வொரு நாளும் சைடு அடிப்பதுதான் என் வேலையா இருந்துச்சு. நான் அவளை கண்டால் சிரிப்பேன். அவளும் என்னை பார்த்து நட்பாக சிரிப்பாள். பின் அடுத்த 1 வருடம் வேகமாக ஓடியது. பின் ரஹீம் அண்ணன் வெளிநாட்டுக்கு செல்லும் நேரம் வந்தது. அவளும் கர்ப்பமாயிட்டாள். பின்னர் ஒரு அழகான ஆண் பிள்ளையும் அவளுக்கு பிறந்தது. பிள்ளை பிறந்த அப்புறம் அவள் இன்னும் நல்ல ஆண்டி மாதிரி ஆயிட்டாள். முன்னிருந்ததை விட இப்போது ரொம்ப எடுப்பாக இருந்தாள். பின்னர் ரஹீம் அண்ணன் ரஹீமுக்கும் வெளிநாட்டில் ஒரு வேலை பார்த்து விட்டான். ஆகையால் என் நண்பனும் இப்போ புறப்பட்டு சென்று விட்டான். நான் இங்கு தனி மரமாக இருந்தேன். நண்பன் இல்லாமல் கடுப்பாக இருந்தாலும் அவனோட அண்ணியை உஷார் செய்யலாம் என்ற யோசனை வந்தது. அந்த வகையில் என்னை நானே கொஞ்சம் சமாதானப்படுத்திக் கொண்டேன். ரஹீம் அம்மா அடிக்கடி என்னை வீட்டுக்கு அழைப்பார்கள். எனக்கு பிரியாணி மற்றும் சிக்கன் செஞ்சு கொடுப்பாங்க. நான் சின்ன வயசிலிருந்தே அவர்களுக்கு பழக்கம் என்பதால் என்னை அவர்களது ஒரு பையனாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களோட வீட்டில் ஆண் துணை இல்லாத காரணத்தினால் என்னைத்தான் கடைக்கு சென்று வரும்படி அடிக்கடி அழைப்பார்கள். நானும் அங்கு செல்லும் போதெல்லாம் சஹானாவை பார்த்து ரசிப்பேன். அப்பப்ப வேலைகள் செய்து கொடுக்கும்போது கை கால் தெரியாமல் படுவது போல் அவளை தொடுவேன். அவளும் அதை பெரிதாக கண்டுக்க மாட்டாள். அவள் உடல் பூ மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு நாள் மாடியில் உள்ள பொருட்களை எடுக்க என்னை கூப்பிட்டிருந்தார்கள். நானும் அதை எடுக்கும்போது தெரியாமல் தவறி விழுவது போல சஹானா மேல் விழுந்தேன். விழும்போது இதான் சான்ஸ்ன்னு அவளுக்கு ஒரு முகம் கொடுத்து விட்டேன். அபீரா, ஐயோ சாரி, தெரியாமல் நடந்துட்டு கால் வழுக்கிட்டு அது இதுன்னு சொல்லி அவளை நம்ப வச்சேன். அவளும் சிரிச்சுக்கிட்டே, சரி பரவாயில்ல, தெரியாமல் தானே நடந்தது என்றாள். அப்புறம் அங்கிருந்து வந்துவிட்டேன். அப்புறம் ஒரு நாள் சஹானாக்கு ரஹீமின் நம்பர் அழிஞ்சிட்டு அதை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க என்று சொல்லி மெசேஜ் போட்டேன். அவளும் பார்த்துட்டு எனக்கு அனுப்பி வச்சா. பின் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசத் தொடங்கினேன். அவளும் என்னுடன் பேசத் தொடங்கினாள். உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க என்று சொன்னேன். அவளும் கண்டிப்பாடேனா. ஒரு 2 நிமிடம் கழித்து நான் குளித்து முடித்துவிட்டு வந்து போனை எடுத்து பார்த்தேன். அவள் கால் பண்ணி இருந்தாள். அப்புறம் மறுபடியும் நான் கால் பண்ணி பார்த்தேன். பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிறது, மாமியார் வெளியில போயிருக்காங்க, உங்களால வர முடியுமா? டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் என்று உதவிக்கு அழைத்தாள். நான் இதோ வருகிறேன் என்று வேகமாக புறப்பட்டு சென்றேன். அவளை வண்டியில ஏற்றி கொண்டு போகும்போது சாரல் மழை அடிக்க ஆரம்பித்தது. குழந்தைக்கு குளிரக்கூடாது என்று கொஞ்சம் நெருக்கமாக ஏறி கட்டிக்கொண்ட மாதிரி பிடித்து கொண்டாள். எனக்கு அது ரொம்பவே பரவசமாக இருந்தது. பின் மருத்துவரிடம் காண்பித்து கொண்டு மீண்டும் வீட்டுக்கு சென்றோம். போகும் வழியில் மேடு பள்ளம் என்று பைக்கை வேண்டும் என்றே செலுத்தினேன். அப்பொழுது அவள் உடல் என் முதுகில் வந்து வந்து நசுங்கியது. அந்த நேரத்தில் சைட் கண்ணாடி வழியாக அவள் முகத்தை பார்த்தேன். அவளுக்குள் ஒரு பரவசம் வந்து செல்வதைக் கண்டேன். அவள் 2 வருடமாக எதுவும் இல்லாமல் இருக்காள் என்பது எனக்கு தெரியும். கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணா இன்னைக்கு எல்லாம் முடித்திடலாம் என்று தோணியது. அவளை வீட்டில் இறக்கிவிடும்போது மழை ரொம்ப பலமாக பெய்ய ஆரம்பித்தது. அவள் வீட்டுக்குள்ள வாங்க என்றாள். நானும் சென்றேன். அவள் தலையை துடைக்க துணி கொடுத்தாள். அந்த நேரத்தில் அதை வாங்குவது போல் அவள் கையை பிடித்தேன். அவள் கண்ணை மூடி அதை ரசித்தாள்.
எனக்கு இது பெரும் அறிகுறியாக இருந்தது. அப்புறம் நான் இதான் சான்ஸ் என்று நெருங்கி அவளுக்கு ஒரு முகம் கொடுக்கச் சென்றேன். அவளும் அதை ரசித்து கண்ணை மூடிக்கொண்டாள். அந்நேரம் பார்த்து அவள் மாமியார் வந்துவிட்டாள். பின்னர் நாங்கள் விலகி நின்று விட்டோம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டல என்பது போல் ஆகிவிட்டது. பின் டாக்டர் கிட்ட சென்று வந்ததையெல்லாம் கூறினோம். ரொம்ப நன்றிப்பா ராஜா என்றார்கள். அம்மா, இதுக்கு எதுக்குமா நன்றி என்று வீட்டுக்கு புறப்படும் முன்பு சஹானாவை பார்த்து கண்ணடிச்சிட்டு சென்றேன். அவளும் சிரித்தாள். அதிலிருந்து விளங்கியது, ஓகே, அவள் கரெக்ட் ஆயிட்டாள் என்பது. பின்னர் ஒரு நாள் இரவு செமையாக மழை அடித்துக் கொண்டிருந்தது. சஹானா எனக்கு ஃபோன் செய்தாள். ஒரு சின்ன உதவி, வீட்டுக்கு வர முடியுமா? என் மாமியார் வேற ஊருக்கு போயிருக்காங்க என்றாள். அவ எனக்கு டிப்ஸ் கொடுத்தது புரிந்தது. நான் இரவு என்னோட நண்பன் வீட்டுக்கு செல்வதாக சொல்லிவிட்டு அவளோட வீட்டுக்கு சென்றேன். சஹானா மட்டும் வீட்டுக்குள் குழந்தையை வைத்துக்கொண்டு தனியாக இருந்தாள். நான் சென்றதும் நாங்க 2 பேரும் சோபாவில் அமர்ந்து பேசிட்டு இருந்தோம். மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்குதான் வருவாங்க, வீட்ல டிவி சரியாக வரவில்லை, அதன் உங்களை அழைத்தேன் என்றாள். பின் நான் அதை சரி செய்தேன். பின்னர் அவள் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு வந்தாள். டீ அல்லது காபி என்றாள். நான் பால் தாங்க குடிப்பேன் என்றேன். அட அப்படியா, கொடுத்துட்டா போச்சி என்று மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தாள். இன்னைக்கு நீ தப்பவே முடியாது என்று மனதிற்குள் நான் நினைத்துக்கொண்டு கொஞ்சமும் தாமதிக்காமல் அவளை பிடித்து ஒரு முகம் கொடுத்தேன். அவளும் எனக்கு ஒரு முகம் கொடுத்தாள். நான் அவளை கட்டிக்கொள்ள அவளும் என்னை கட்டிக்கொண்டாள். பின்னர் எங்களுக்குள் எரிமலை பொங்குவது போல் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. நாங்கள் எங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் அன்று இரவு முழுவதும் நன்றாக விளையாடி களைத்துப் போனோம். பின்னர் விடின்சதும் அவ மாமியார் வர முதல் நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அன்றிருந்து இன்று வரை நான் அவளது வீட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அவளுடன் விளையாடிக் கொண்டுதான் இருக்கிறேன். கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம்